வணக்கம் நண்பர்களே. இன்னைக்கு யூடியூபர் மாரிதாஸ் ஒரு வீடியோ போட்டிருந்தாரு. ரஜினிகாந்த் பற்றிய வீடியோ அது சம்பந்தமாக என்னோட எண்ணங்களை பகிர்ந்துக்கலான்னு இருக்கேன். 50 வருஷம் திரைத்துறைக்கு வந்து ரஜினிகாந்த் ஆயிடுச்சான். அதுக்காக பலரும் வாழ்த்து சொல்கிறாங்க. அதுக்கான வாழ்த்து சொல்லிட்டு அவரை பற்றிய சில விஷயங்களை பகிர்ந்துக்கிறாரு. மாரிதாஸ் அவர்கள் வந்து ஆரம்பத்தில் மாணவ பருவத்தில் கல்லூரி காலங்களில் கம்யூனிஸ்ட் இயக்கத்திலலாம் இருந்து அதுக்கப்புறம் பிளாக்லாம் எழுத ஆரம்பிச்சிருந்தாராமா. அப்போ வந்து நடிகர் கிட்டி அவர் மூலியமாக ரஜினிகாந்த் அவர்களை பார்க்குறதுக்கு வாய்ப்பு கிடைச்சதாமா. அப்போது ரஜினிகாந்த் அவர்களை பார்க்கும்போது அவருக்குள்ள ஒரு ஆன்மீக எழுச்சி ஏற்பட்டதா சொன்னார். அதுக்கு முன்னாடி வரைக்கும் அமானுஷ்யங்கள், சூப்பர் பவர், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பெருசாக நம்பாதனா அவரை பார்த்தோன்னா எனக்கு அந்த ஆன்மீக உணர்ச்சியை ஃபீல் பண்ண முடிஞ்சுது அப்படின்னு சொன்னார். சின்ன வயசுலேருந்து ரஜினிகாந்த் அவர்கள் கஷ்டப்பட்டு வந்து தானும் உச்சத்தை அடைஞ்சு சினிமா துறையையும் வந்து இந்தியாவிலேயே உச்சத்துக்கு கொண்டுட்டு வந்தார் அப்படிங்கிறது தான் அவருடைய பெருமையாமா. ரஜினிகாந்த் மாதிரி ஒரு ஷார்ப்பான மனுஷங்களை லேர்ன் பண்ணக்கூடிய ஒரு சிந்தனையாளரை, அறிவாளியை பார்க்க முடியாது அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லியிருந்தார். விஷயங்களை கணிக்கிறதுல, எடை போடுறதில்ல, இந்த மாதிரி விஷயங்கள்லையும் அவர் மிகவும் திறமையாளர். அரசியலில் தான் அவருக்கு ரொம்ப ஆர்வம் இருந்தது அப்படிங்கிறதெல்லாம் சொல்லியிருந்தார். என்னோட பார்வையை சொல்கிறேன். மாரிதாஸ் எனக்கு பிடிச்ச ஒரு யூடியூபர் தான். இன்றைக்கி நூற்றுக்கணக்கான யூடியூபர்ஸ் இருக்காங்க. அதில் வந்து ரெட் பிக்ஸ் சேனலோட ஃபெலிக்ஸ் ஜெரால்டு, தமிழ் தடம் சேனல் கேப்ரியல், அப்புறம் மாரிதாஸ், இவங்க 3 பேரோட வீடியோவும் தரமானதாக இருக்கும். உண்மையாகவே சமூக அக்கறை கொண்டதாக இருக்கும். மாரிதாஸ் வந்து ஆப்வியஸாக இந்துத்துவா சார்பு நிலை எடுப்பார், பிஜேபிக்கு சப்போர்ட் பண்ணுவார், மாற்றிலாம் பேசுறது கிடையாது. பெரியாரை வந்து சீமான் கடுமையாக விமர்சித்த சமயத்தில் சீமானுக்கு கொஞ்சம் ஆதரவாக பேசியிருந்தார். அது அவருடைய தனிப்பட்ட சித்தாந்தத்தை ஆதரிக்கிறவங்கள அப்பப்போ அவர் ஆதரிக்கிறது உண்டு. அதே மாதிரி சீமான் அவர்கள் வந்து ஒரு முஸ்லீம் சிறைவாசி விடுதலையானப்போ என்னோட அப்பா அப்படிலாம் சீமான் வழக்கமாக எல்லாரையும் கவர் பண்ணுறேன், முத்துராமலிங்க தேவர்னா அந்த ஓட்டை கவர் பண்ணிடலாம், ரெட்டமலை சீனிவாசன்னா இங்கே கவர் பண்ணிடலாம், சிறையிலேருந்து வெளிவந்த அந்த முஸ்லீம் அவரை வந்து அப்பா அப்படின்னு சொன்னால் அவர்களோட ஓட்டை கவர் பண்ணிடலான்னுங்கிற மாதிரியான பேசக்கூடிய ஒரு தரமில்லாத அரசியல்வாதிங்கிறது என்னோட கணிப்பு. அந்த மாதிரி சமயத்தில் வந்து ஆமாம், சீமானுக்கு வந்து ஒரு 32வது அப்பா இப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தார் மாரிதாஸ். அந்த வகையில் வந்து அவர் சார்பு நிலை எடுத்தாலும் அதில் திடமாக மாறாமல் நேரத்துக்கு ஏற்றபடி சில யூடியூபர்கள் வந்து அப்பப்போ மாறுறாங்க இல்லையா, விலை போயிடுறாங்க இல்லையா, அப்படிலாம் விலை போகாமல் இருக்கிறதுனால அவர் எனக்கு பிடிக்கும். அதே மாதிரி ரெட் பிக்ஸ் சேனலாக இருக்கட்டும், இந்த கேப்ரியல், அவங்களே எனக்கு பிடிக்கும். சரி, ரஜினிகாந்துக்கு வருவோம். எச்சரிக்கை மனிதர்கள், காஷன், எச்சரிக்கை. ஒரு மனிதர் எப்படியெல்லாம் இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்கான உதாரணம் வந்து என்னை பொறுத்த வரைக்கும் ரஜினிகாந்த் அவர்கள். நான் மிகவும் சிலாகிக்கிற, இன்னும் சொல்லப்போனால் என்னோட வாதியார், வழிகாட்டி அப்படிங்கிற அளவுக்கு வந்து நான் பேசிக்கிட்டு இருக்கிற கமல்ஹாசன் அவர்கள் ரஜினிகாந்த் மேலே எந்த அளவுக்கு ஒரு அன்பு வச்சிருக்காருங்கிறது அனைவரும் அறிந்தது. அந்த அன்பு வந்து ரஜினிகாந்த் மேலே மட்டும் இல்லை, பெரும்பாலானவங்க மேலே அவருக்கு உண்டு. ஆனால் அந்த அடலசன் ஏஜ்லேருந்து 20-25 வயசுலேருந்து 2 பேரும் ஒன்றா பயணிச்சிருக்காங்க.
அவருடைய குறை நிறைகள் எல்லாத்தையும் கூடவே இருந்து பார்த்தவர் கமல்ஹாசன். அப்படிங்கிறதுனால அந்த நாட்பட்ட நட்பு அதனோட நீட்சியாக இன்னமும் அவர் கூட ஒரு நட்பில் இருக்கார். மற்றபடி ஆன்மீகம்ங்கிற பேரில் இமயமலைக்கு போயிட்டு வர்றது, அது சம்பந்தமாக அவருக்குள்ளே இருக்கிற ஒரு முதிர்ச்சியற்ற ஒரு ஆன்மீக பார்வை, ஆன்மீகத்தையும் மதத்தையும் சாமியையும் யோகாவையும் மெடிடேஷனையும் குண்டலினி இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் போட்டு குழப்பிக்கிட்டு இருக்கிற, எது ஆன்மீகம்ங்கிறத முழுமையான புரிதல் இல்லாத ஒரு குழந்தை ரஜினிகாந்த் அப்படிங்கிறது கமல்ஹாசனுக்கு தெரியும். கமல்ஹாசனுக்கு ரஜினிகாந்த் ஒரு குழந்தை தான். ஆனாலும் 50 ஆண்டு கால நட்பு, 50 ஆண்டு காலமாக நம்மளுடைய சகோதரனோ அப்பாவோ நம்ம கூடவே பயணிக்கும்போது அவங்களோட குறை நிறைகளோடு அவங்கள நம்ம ஏற்றுப்போம். அந்த மாதிரி ஏற்றுக்கிறது கமல்ஹாசன் அவர்களோட ஒரு உயர்ந்த பண்பு. அது அவங்க கூட இருக்கிறவங்க எல்லாருக்கும் தெரியும். நான் அவரை பற்றி ஒரு உதாரணம் சொல்லணும்னா, சின்ன வயசில் களத்தூர் கண்ணம்மா மாதிரி படத்தில் அவர் கூட நடித்த அந்த சின்ன பசங்க, அவங்க நேரம் கமல் சார் வயசு இருப்பாங்க இல்லையா, அவங்களோட குழந்தைங்களுக்கு படிப்பு உதவி செய்கிற வரைக்கும் பண்ணிகிட்டு இருக்கிறாரு. அது ஊர் உலகத்துக்கு தெரிஞ்சில்லை, உண்மையாகவே தேடி தீர்ப்போம் வாம்பார். அந்த குறிப்பிட்ட மனிதர்கள் யாருக்கு தேவையோ அந்த தனி மனிதர்களுக்கு போயிட்டு உதவி செய்கிறது. சமீபத்தில் கூலி படத்தோட ஆடியோ லாஞ்சில் கலாநிதி மாறன் சார் அப்படின்னு வாக்கியத்துக்கு வாக்கியம் சொல்லிகிட்ருக்காரு. என்ன கலாநிதி மாறன் சார்? அவர் உங்களை விட வயசில் குறைவானவர் தான். அமீர்கான்லேருந்து நாகார்ஜுனா வரைக்கும் எல்லாரையும் பேர் சொல்லி கூப்பிடுறீங்க. ஒருத்தங்கிட்ட பணம் இருக்குது அப்படின்னா அவனை பெரிய ஆளா? எப்போதுமே எந்த மேடை நிகழ்ச்சியில் பார்த்தாலும் ரஜினியோட பேச்சில் இந்த பணம் அப்படிங்கிற விஷயம் பிரதானமாக இருக்கும். பணம் அதிகமாக இருக்கிறவங்க கிட்ட அவருடைய அந்த பவ்யம், அவர் காட்டுற அந்த விஷயங்கள்லாம் ரொம்ப அதிகமாக இருக்கும். ஆனால் சாக்கோட சாக்கா அந்த கூலி ஆடியோ லாஞ்சில் அவரோட சொந்தக்காரர் அனிருத் இசையமைப்பாளர் சவுத் ஈஸ்ட் ஏஷியாவிலேயே மோஸ்ட் எலிஜிபிள் பேச்சுலர் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை தூக்கி போட்டார். அதுக்கு பின்னாடி என்ன காரணம் இருக்குன்னு நிறைய பேருக்கு தெரியும். ஏன்னா அனிருத் யாருக்கூடையோ முக்கியமான ஒரு பணக்காரங்க வீட்டில் டேட்டிங் பண்ணிகிட்ருக்காரு. அதனால் அவரை எடுத்து சொல்கிறாரு. 50 வருஷமாக தமிழக இளைஞர்களை, குழந்தைங்களை சிந்திக்க விடாமல் விசிலடிச்சாங்குஞ்சிகளாக வச்சிட்ருக்கிற ரஜினிகாந்த் எப்படி திரைத்துறையை இந்தியாவில் முன்னேற்றி இருக்க முடியும்? சமீபத்தில் ஒரு பாட்டு கேட்டிருப்பீங்க, குட்டி சவத்தை எட்டி பார்த்தா உசுரை கொடுக்க கோடி பேர். 50 வருஷம் நடித்து அவர் குட்டி சவத்தை எட்டி பார்த்தா உசுரை கொடுக்க கோடி பேர். இது என்ன பெருமையா? இது எவ்வளோ கொடுமை இது? ஸோ தமிழ் இளைஞர்களை இன்னமும் 50 வருஷம் நடித்து மண் சோறு சாப்பிட்றதுக்கு, உங்களுக்காக பழனி சபரிமலைன்னு போய் மொட்டை போடுறதுக்கு நீங்கள் எட்டி பார்த்தீங்கன்னா உங்களுக்காக உயிரை கொடுக்கறதுக்கு கோடி பேர் இருக்காங்கன்னா தமிழ்நாட்டில் நீங்கள் எந்த அளவுக்கு அவங்களோட ரசனையை, வாழ்க்கை தரத்தை, சிந்தனை திறனை உயர்த்திருப்பீங்கன்னு நீங்களே மனசார யோசித்து பார்த்தீங்கன்னா அதுதான் ஆன்மீகம். பட்டம் பறிக்க 100 பேர். அது என்ன பெரிய பட்டம்? சூப்பர் ஸ்டாருங்கிற பட்டமா? ஏதோ தயாரிப்பாளர் தானு, அவர் மிகப்பெரிய வியாபாரி, அந்த வியாபாரத்துக்காக கொடுத்தது. அதை நீங்கள் தூக்கி தலையில் வச்சுக்கிட்டீங்க. சமீபத்தில் தக் லைஃப் ஆடியோ லாஞ்சில் கமல் பேசியிருப்பார், நான் தோல் கொடுத்து இன்றைக்கி இருக்கிற இளம் நடிகர்களை தூக்கி விடுறதுக்கு தயாராக இருக்கேன், அவங்களாம் அடுத்த லெவலுக்கு போகணும் அப்படின்னு சொல்லுவார். சித்தார்த்தோட ஒரு படத்துக்கு தமிழ் சினிமாவை நர்த்திசை நோக்கி கொண்டு போகிறதுல சித்தார்த் மாதிரியான நடிகர்கள் முக்கியமானவர்கள்னு சொல்லியிருப்பார். அதுக்கு பின்னாடி இருக்கிற காரணங்கள்லாம் என்னங்கிறத எந்த அளவுக்கு ரஜினி சார் மாதிரி ஆளுங்கள்லாம் அலசி ஆராய்ஞ்சிருப்பாங்கன்னு
தெரியாது. ஒரு துளி உயர்வைக்கு 1 பவுன் தங்க காசு கொடுத்தவர்கள் தமிழர்கள். உங்களை வாழ வைக்கும் தெய்வங்கள். அவங்களுக்கு நீங்கள் கொடுத்தது என்னென்னா, குட்டி சோகத்துக்கு பின்னாடி அவங்க உட்காந்துருப்பாங்க. நீங்கள் எட்டி பார்த்தா தலைவான்னு சொல்லிட்டு உயர கொடுப்பாங்க. எல்லா மேடைகளிலையும் நிம்மதி பற்றி பேசுகிறீங்க, குடும்பத்தில் நிம்மதி இல்லைங்கிறீங்க. கடைசி காலங்கள் ரொம்ப கொடுமையாக இருக்கும். இருக்கக்கூடாதுன்னு நான் கடவுளை வேண்டிக்கிறேன். எனக்கு கடவுள் நம்பிக்கை இல்லை. நீங்கள் வேண்டிக்கிற கடவுள் உங்களை கடைசி காலத்தில் நல்லபடியாக 100 ஆண்டு காலம் உங்களை வாழ வச்சு எந்த கஷ்டமும் படாமல் நீங்கள் இறைவனடி சேர்வீர்கள்னு நான் பிரார்த்திச்சுக்கிறேன், வாழ்த்துறேன். பணம் அப்படிங்கிற விஷயத்தில் தான் ரஜினி சார் ஒரு இம்மெச்சூராக இருப்பாருங்கிறத நிறைய மேடை நிகழ்ச்சிகளில் கூர்ந்து கவனிச்சிங்கன்னா தெரியும். அதை பற்றி அவருடைய சொந்த வாழ்க்கையிலையும் ரெண்ட்டு கட்டுறதில்ல, ஹாஸ்பிட்டலுக்கு அட்மிஷன் ஆகி வந்தால் ஃபீஸ் கட்டுறதில்ல, அந்த ஃபீஸை கழிக்கிறதுக்கு அவனுங்க ஏதாவது ஒரு கார்ப்பரேட் ஹாஸ்பிட்டல் ஆரம்பித்தாங்கன்னா அங்கே போய் சிறப்பு விருந்தினராக கலந்துக்கிட்டு சம்மந்தமே இல்லாமல் கார்ப்பரேட் வியாபாரிகளோட ஹாஸ்பிட்டலை ப்ரொமோட் பண்ணுற மாதிரி பேசுகிறது. இதெல்லாம் தமிழக மக்களுக்கு திரு ரஜினிகாந்த் அவர்கள் செய்து கொண்டிருக்கும் துரோகம். கட்சியெல்லாம் நமக்கு அதற்கு காலத்தின் கையில் அது இருக்குது, என்னமோ திட்டம் இருக்குது. எத்தனை வருஷம் இந்த மாதிரி பேசி எதுலேயும் முடிவெடுக்க முடியாமல் தள்ளி போட்டுக்கிட்டே இருந்து ஒரு அர்த்தமற்ற வாழ்க்கை வாழ்கிற ரஜினிகாந்தை இன்றைக்கி மாரிதாஸ் அவர்கள் அவருக்கு இல்லாத குணங்களெல்லாம் இருக்கிறதா சொல்கிறாரு. அதுக்கு காரணம் என்ன தெரியுமா? அங்கீகாரம். அந்த அங்கீகாரங்கிற விஷயம், அவ்வளோ பெரிய சூப்பர் ஸ்டார், அவ்வளோ பெரிய நடிகர் மாரிதாஸ் அவங்க வீட்டுக்கு போனோன்னு அவரை கூப்பிட்டு வச்சு பேசுகிறாரு. அப்படிங்கிற சமயத்தில் அவர்கள் மனம் குளிர்ந்து போயிடுறாங்க. ஒரு மூத்த பத்திரிகையாளர் திரு சோம் அவர்கள் கூட என்கிட்ட ஒரு பேட்டி எடுத்தார் கமல் சார் பற்றி. அதில் சொல்லியிருப்பார், கமல்ஹாசன் ரசிகர்களை மதிக்கிறதில்ல, அவங்க பார்க்க வந்தாங்கன்னா ஏண்டா இவங்க பார்க்க வர்றாங்கங்கிற மாதிரி அவர் கொஞ்சம் டிஸ்கம்ஃபர்ட்டாக ஃபீல் பண்ணுவார். ஆமாம், அதுதான் சரியானதாக இருக்க முடியும். என்னோடய கலையை ரசி, நீ உன்னோட வேலையை பாரு, குடும்பத்தை பாரு, தொழிலை பாரு, என் பின்னாடியே சுற்றிட்டு இருக்கிறதுல என்ன இருக்குது? அதற்காக தான் ரசிகர் மன்றத்தை நற்பணி மன்றமாக மாற்றினார். அந்த அங்கீகாரங்கிற விஷயத்தை வச்சு தான் கலைஞர் கருணாநிதி அவர்கள் ஏறக்குறைய 100க்கும் அதிகமானவர்களோட வாழ்க்கையை அழிச்சார் அப்படின்னு கூட சொல்லலாம். டி ராஜேந்தர் 2 தடவை கட்சி ஆரம்பித்தார். அப்புறம் டிஎம்கேவுடைய ஐக்கியமானார். வைகோ அவர்கள் சிறையில் இருந்தார், போய் பார்த்தாரு. மதிமுக டிஎம்கேவோட ஐக்கியமாயிடுச்சு. இப்படி கம்யூனிஸ்ட், காங்கிரஸ் எல்லா தலைவர்கள்ட்டையும் அங்கீகாரத்தை கொடுத்து அவனுங்க எவ்வளவு கழுவி ஊற்றினாலும் அதை கண்டுக்காமல் அவங்கக்கிட்ட காமெடி பண்ணி சிரித்து பேசுகிறதுனால, கலைஞர் பேசுகிறதுனால இவ்வளோ பெரிய தலைவர், இத்தனை தடவை முதலமைச்சராக இருந்தவர் நம்மளை அங்கீகரிக்கிறாரே அப்படிங்கிறதுனால அப்படியே சரண்டர் ஆகிடுறது. இப்போது அப்பாகிட்டேருந்து கற்றுக்கிட்ட அரசியல் பாடம் ஸ்டாலின் கூடவே இருந்திருக்கார் இல்லையா, அதுதான் இன்றைக்கி அங்கீகாரம் கொடுத்து நம்ம 200 ரூபா ஊப்பி அப்படிலாம் சொல்லுவாங்கள்ல, அது மாதிரி நான் சொல்கிறது உண்டு. 2 லட்ச ரூபா ஊப்பி, 2 கோடி ரூபா ஊப்பி, 20 கோடி ரூபா ஊப்பி மாதிரி அங்கீகார ஊப்பி. இந்த ஜெயரஞ்சன் ஒருத்தர் ஏதோ ஒரு பதவி கொடுத்துருக்காங்க. அப்புறம் ரவீந்திரநாத் அவர் ஒரு நல்ல டாக்டர், அவருக்கு அங்கீகாரத்தை கொடுத்து அந்த ஆட்சியை எதிர்த்து பேச விடாமல் பண்ணிட்டாங்க. நீதிபதி சந்துரு அவர்லாம் எவ்வளோ பெரிய நேர்மையாளர்னு வெளியில் வந்தப்போ அவருக்கு பேர் இருந்தது. ஆனால் இன்றைக்கி அவருடைய சிந்தனைகளும் பேச்சும் அவர் அங்கீகாரத்தினால அவர் இன்றைக்கி எந்த அளவுக்கு அவருடைய தரத்தை தாழ்த்தி வச்சுருக்காருங்கிறது கூர்ந்து கவனிச்சிட்டு இருக்கவங்களுக்கு தெரியும். ஆனால் இந்த அங்கீகாரத்துக்கெல்லாம் மயங்காமல் ஒரு சில நல்ல மனிதர்கள், இறையன்பு ஐஏஎஸ், சைலேந்திர பாபு மாதிரியான மனிதர்கள்லாம் ரிட்டையர் ஆனதுக்கு அப்புறம் அவங்களுக்கு பதவி தரேன்னு சொன்னாலும் இந்த ட்ராமா ஆட்சி
5 வருஷத்துக்கு அப்புறம் எங்கே போய் முடியும் அப்படின்னு அவங்களுக்கு தெரியும். இருந்தாலும் அவங்க தொடர்ந்து அந்த ஆட்சியில் பணியாற்றினதுக்கு காரணம், நம்ம இடத்துல இவங்க இன்னொருத்தனை போட்டால் கண்டிப்பாக நம்ம சமூகத்துக்கு இதை விட மோசமாக தான் பண்ணுவாங்க. அதனால் நம்ம இருக்கிற வரைக்கும் நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு ஊழல் இல்லாமல் நேர்மையாக பணியை செஞ்சுட்டு போவோம்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. அவங்க அடுத்தடுத்து எக்ஸ்டென்ஷன் பண்ணி ஆலோசகராக இருக்கிறேன் அதை இருக்கிறேன்னு பண்ணாமல் அவங்க 2 பேரும் அவங்களோட கடமைகளை செஞ்சுட்டு போயிட்டாங்க. அவங்கள அங்கீகாரத்தினால பதவி கொடுத்தெல்லாம் வாங்க முடியல. ஒரு நல்ல தலைவன் தான் தலைவனாகிறது மட்டும் இல்லாமல் தன்னை சுற்றி இருக்கிற தன்னை நாடி வர்ற அத்தனை பேரும் தலைவனாகணும். யாரும் நம்மக்கிட்ட கூழ கும்பிடு போடக்கூடாது. கூழ கும்பிடு போடும்போது நமக்கே அருவருப்பாக இருக்கணும். நாமளும் மனுஷன் தானே, அவனும் நம்ம அளவுக்கு உயரணும் இல்லை அப்படின்னு நினைக்கிறவன் தான் சரியான ஒரு மனிதாபிமானம் உள்ள மனிதனாக இருக்க முடியும். அது சினிமா துறையில் இருந்தாலும் சரி, அரசியலில் இருந்தாலும் சரி, பிஸ்னஸில் இருந்தாலும் சரி, இல்லை ஒரு டாக்டர் ப்ரொஃபஷனலில் ஜூனியர் டாக்டராக இருக்கிறவங்கள அவங்களுக்கு ஸ்கில்ஸ்லாம் கற்றுக் கொடுத்து அடுத்த லெவலுக்கு கொண்டு போக வைக்கிறதா இருந்தாலும் சரி, அதுதான் ஒரு தலைமை பண்பு. தலைவான்னு சொல்கிறதுனால தலைவனாகிட முடியாது. ரஜினிகாந்த் மனசலோட ஒரு சின்ன குழந்தை, அவருக்கு பெருசாக எந்த ஒரு ஞானமும் கிடையாது, ஹம்பிளாக இருக்கார், ரொம்ப நல்லவர் அப்படிங்கிறமான விஷயங்கள்லாம் ஓகே தான். ஆனால் வருமான வரி கட்டுறதுலேருந்து பணம் சம்பந்தமாக அவருக்கு இருக்கிற சிந்தனைகள், அவருக்கு இருக்கிற ஒரு பார்வை, இதெல்லாம் ரொம்ப ஒரு முதிர்ச்சியற்றது. இன்றைக்கி சினிமாவில் 4 படம் நடித்து 2 படம் டைரக்ட் பண்ண சின்ன பசங்களுக்கு இருக்கிற அந்த முதிர்ச்சியும் பக்குவமும் கூட ரஜினி சாருக்கு இல்லை. ரஜினி சார் தமிழ் மக்களுக்கு, தமிழ் இளைஞர்களுக்கு செஞ்சது மிகப்பெரிய ஒரு துரோகம். இனிமேலும் அவர் நல்லது பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. எஞ்சிய காலத்தில் கூட அவரால் தமிழ் மக்களுக்கு ஒரு துளி வியர்வைக்கு 1 பவுன் தங்க காசு கொடுத்த தமிழ் மக்களுக்கு இன்னமும் கூட அவர் நல்லது பண்ணுறதுக்கு சாத்தியக்கூறுகள் இருக்குது. அப்படி செய்கிற பட்சத்தில் அவர் ஞானத்தை அடைய முடியும், மோட்சத்தை அடைய முடியும். மறுபிறவி அப்படிலாம் நம்பிக்கிட்டு இருக்கார் இல்லையா, அந்த மறுபிறவியில் அவர் சொர்க்கத்துக்கு போக முடியும். எனக்கு அந்த நம்பிக்கைலாம் இல்லை. ஆனால் நம்பிக்கையை, யாரோட நம்பிக்கையும் குலைக்கக்கூடாது. ஜெயகாந்தன் சொல்லுவார், உண்மையை விட நம்பிக்கைக்கு நாம் ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்கணுங்கிற மாதிரி. யாரோட நம்பிக்கையும் குலைக்கிறது அவங்களுக்கு நல்லது பண்ணுறதா இருக்காது. அந்த வகையில் ரஜினி சாரோட நம்பிக்கைப்படி அவர் எல்லாம் வல்ல இறைவனிடை சேருவார். அதற்கு சில வேலைகள்லாம் செய்ய வேண்டியிருக்கு. என்னென்ன வேலை செய்யணுங்கிறத என்னோடய சஜஷனை சில காலங்கள் கழித்து சொல்கிறேன். கண்டிப்பாக அதை செய்கிற பட்சத்தில் தமிழக மக்களுக்கு செஞ்ச மிகப்பெரிய நன்றி கடனாக இருக்கும். மிகப்பெரிய திருப்தி அடைவார். காலம் கடந்து எம்ஜிஆர் மாதிரி, காமராஜர் மாதிரி அவர் தமிழ் மக்களோட மனசில் நீக்கமற நிறைஞ்சிருப்பார். பாய்.